சத்தமா பேசாதீங்க. இந்த சுவர்களுக்கு கூட காதுகள் உண்டு தெரியுமா? ராஜா சொன்ன ரகசியம் அரண்மனையை விட்டு வெளியில எப்படி போச்சு தெரியுமா? இது ஒரு ஆபத்தான விஷயம், புதிரும் கூட. நம்ம ஊர் அரசர் ஒருத்தர் போருக்கு போறதுக்கு முன்னாடி போர் தந்திரத்தை மந்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். அதை சொல்லி முடிச்சுட்டு யாருக்கிட்டையும் சொல்லிடாதன்னு வேற சத்தியம் வாங்கினாரு. ஆனா அடுத்த நாளே அந்த செய்தி மக்கள் கிட்ட பரவிடுச்சு. ராஜாவுக்கா ஒரே கோபம். இதை கேள்விப்பட்ட அமைச்சருக்கு பயம். ராஜா கிட்ட போய் நான் யார்கிட்டையும் சொல்லலைங்க, என்னோட மனைவி கிட்ட மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அவரு தன்னோட மனைவி கிட்ட மட்டும் சொன்ன அந்த விஷயம் அது அவங்க தோழி கிட்ட போச்சு. அப்புறம் அது அடுத்தவங்கக்கிட்ட பரவிச்சு. அப்புறம் என்ன, சுவர்களுக்கும் காது இருக்குங்கிறது மாதிரி மாறிடுச்சு. ராஜா சொன்னாரு, உன்னோட ரகசியம் உங்ககிட்டே இல்லைன்னா மற்றவங்க கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். கதையோட நீதி என்னன்னா, ரகசியத்தை காக்க முடியாதவங்க மற்றவங்களோட நம்பிக்கையையும் காக்க முடியாதுங்கிறது தான். ரகசியத்தை காப்பாத்துறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். அதுதான் நம்பிக்கையும் உண்டாக்கும். உங்க ரகசியத்தை நீங்க காப்பாத்துவீங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க. அடுத்த கதையில சந்திப்போம்.